ஜானு ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோகோனட் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாஃப்டான ஜூஸியான கோகோனட் பர்ஃபி ஈஸியாக செஞ்சிடலாம். இது மில்க் பர்ஃபி டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? 2 கோகோனட்டை திருகி எடுத்து வச்சுருக்கேன். இது 1.5 பவுல் அளவு வரும். 1 பவுல் வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கனமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். இப்போது திருகின தேங்காவை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. மாய்ஸ்சர் போகாத அளவுக்கு பாதி வதக்கி எடுத்துக்கினா போதும். அப்போ தான் பர்ஃபி சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் கிடைக்கும். ரொம்ப வதக்க வேண்டாம். 1.5 கப்பு தேங்காய் துருவலுக்கு 1 பவுல் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் வேணும்னா நீங்கள் ஈக்குவலாக போட்டுக்கலாம். ஆர்கானிக் வெல்லம் யூஸ் பண்ணுறதுனால பியூராக இருக்குது. நீங்கள் வேறு வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதை ஃபில்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பாகுபதம் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காவை சேர்த்து வதக்கிக்கலாம். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெல்லமும் கோகோனட்டும் சேர்ந்து ட்ரை ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் ஸ்லிம்மில் வச்சு கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. வெல்லமும் கோகோனட்டும் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இப்போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தட்டில் ஆயிலு இல்லைன்னா கீ போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்ஃபியை இதில் போட்டு சமப்படுத்திட்டு உடனே கட் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்டு பாதி ஆறினதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் காய்ஸ். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் என்ற ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.